ஆதிசங்கரர் ஜெயந்தி 2025 இந்து மதத்தை நெறிப்படுத்திய ஜெகத்குருவின் அவதார தினத்தில் என்ன செய்ய வேண்டும்? ஆதிசங்கரர் மெய்ஞான குருவாக விளங்குபவர். இந்து சமயத்தின் முக்கிய நூல்களான 10 உபநிடதங்கள், பிரம்மசூத்திரம், பகவத்கீதை ஆகியவற்றிற்கு விளக்க உரை தந்ததுடன் அத்வைத வேதாந்தத்தை உலகிற்கு அருளியவர். கபாலிகர்கள் கொடுத்த பெரும் துன்பத்தை தாண்டியும் இந்து சமயம் ஒன்றுபட வேண்டும் என்பதற்காக ஓயாத சமயப்பணி ஆற்றியவர் ஆதிசங்கரர். ஏராளமானவர்களை தனது சீடராக ஏற்று இந்து மத வழிபாட்டிற்கென வழிமுறைகள், பூஜை விதிகள் ஆகியவற்றை ஏற்படுத்தியவர் ஆதிசங்கரர். இந்தியாவில் அவதரித்த மகான்களில் மிக முக்கியமானவர் ஆதிசங்கரர். இந்து மதம் பல பிரிவுகளாக பிளவுபட்டிருந்த காலத்தில் அவற்றை ஒன்றாக்கி வழிபாட்டு நெறிமுறைகளை உருவாக்கியவர் இவர். கேரளாவில் அவதரித்த இவர் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை நடந்தே சென்று சமயப்பணி ஆற்றியவர். காஞ்சி மகா பெரியவாவை மகனாகவும் குருவாகவும் தெய்வமாகவும் போற்றி துதிப்பவர்கள் பலர். அப்படிப்பட்ட காஞ்சி மகா பெரியவா மட்டுமின்றி ஏராளமான ஆச்சாரியர்கள் உருவாவதற்கு காரணமாக சங்கர மடத்தை நிறுவியவர் ஆதிசங்கரர். ஜெகத்குரு என அனைவராலும் அழைக்கப்படும் ஆதிசங்கரர் பல இடங்களில் மடங்களை நிறுவி ஆச்சாரியர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற கொள்கையை வகுத்து அத்வைதத்தை தோற்றுவித்தவர். ஒரு காலத்தில் தெய்வ வழிபாடு என்பதே தடம் மாறி போய் தெய்வங்களுக்கு உயிர்களை பலி கொடுக்கும் வழக்கம் நடைமுறையில் இருந்தது. இதனால் தெய்வங்கள் அனைத்தும் உக்கிர வடிவமாக காட்சி அளித்தன. கருணையே வடிவாக காட்சி அளிக்க வேண்டிய அம்பிகை உக்கிரமாக இருந்ததால் மக்களுக்கு பக்தி எப்படி வரும், பயம்தானே வரும் என சிந்தித்த ஆதிசங்கரர் ஊர் ஊராக ஆலயமாக சென்று தெய்வங்களை சாந்தப்படுத்தி அவர்களின் சாந்த வடிவத்தில் தெய்வங்களை மக்கள் தரிசிக்க வழிவகுத்தவர் ஆதிசங்கரர். திருச்சி திருவானைக்காவல் அகிலாண்டீஸ்வரி, காஞ்சி காமாட்சி, கொல்லூர் மூகாம்பிகை உள்ளிட்ட பல இடங்களில் ஸ்ரீ சக்கரங்களை நிறுவி அன்னையின் எழில் முகத்தை, கருணையே வடிவான தோற்றத்தை இன்றும் கண்டு தரிசிக்க வழி செய்தவர் இவர். வேதங்களுடன் கூட அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையில் மிக எளிய முறையில் உரை எழுதியவர் ஆதிசங்கரர். சிவன் அம்சமாகவும் நாராயணரின் ரூபமாகவும் ஆதிசங்கரர் வணங்கப்படுவதால் சைவ வைணவ வேற்றுமையை அகற்றிய பெருமையும் ஆதிசங்கரரையே சேரும். திருவானைக்காவலில் உக்கிர ரூபமாக இருந்த அகிலாண்டேஸ்வரியை சாந்தப்படுத்த சென்ற ஆதிசங்கரர் அன்னையிடம் மன்றாடி அவளை சாந்தமடைய செய்தார். ஸ்ரீசக்கரங்கள் தயார் செய்யப்பட்ட போது காவிரி பொங்கி வந்ததால் ஆதிசங்கரால் அதை பிரதிஷ்டை செய்ய முடியவில்லை. இருந்தும் ஸ்ரீசக்கரங்களை தாடகங்களாக, கம்பலாக மாற்றி அதனை அன்னையின் காதுகளில் அணிவித்தார் ஆதிசங்கரர். இந்த ஸ்ரீ சக்கரங்களை தரிசித்தாலே எல்லா நலன்களும் கிடைக்கும். ஸ்ரீ சக்கரங்களை தாடகங்களாக தரிசிப்பது தனிச்சிறப்பானது. தென்னிந்தியாவில் சாரதா பீடம், சிருங்கேரி, மேற்கில் துவாரகா பீடம், வடக்கில் ஜோஷி மடம், கிழக்கில் கோவர்த்தன பீடம் என 4 விதமான அத்வைத பீடங்களை நிறுவிய ஆதிசங்கரர் பல அற்புதமான நூல்களையும் நமக்கு தந்துள்ளார். சுப்பிரமணிய புஜங்கம், சௌந்தர்ய லகரி, கனகதாரா ஸ்தோத்திரம், மாத்ருகா பஞ்சகம் போன்ற பல நூல்களை அருளிய மகான் இவர். இதில் சுப்பிரமணிய புஜங்கம் தீரா நோய்களையும் தீர்த்து வைக்கும் வல்லமை படைத்தது. அம்பிகையின் அருளை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அம்பாளின் கருணையை சொல்வது சௌந்தர்ய லகரி. எப்பேற்பட்ட வறுமை கஷ்டமாக இருந்தாலும் அதை நீக்கி மகாலட்சுமியின் அருளை பெற செய்வது கனகதாரா ஸ்தோத்திரம். மாத்ருகா பஞ்சகம் என்பது ஆதிசங்கரர் தனது தாயின் அந்திம காலத்தில்
அவருக்காக பாடியது. ஒரு தாயின் வயிற்றில் கரு உருவாவதில் இருந்து அந்த குழந்தை பிறந்து வளர்வது வரை அந்த தாய் படும் கஷ்டங்கள், அவள் செய்யும் தியாகங்கள் பற்றி விரிவாக கூறியது மாத்ருகா பஞ்சகம். இப்படி ஆதிசங்கரின் பெருமையையும் அற்புதத்தையும் சொல்லிக்கொண்டே போகலாம். அவரது திரு அவதார தினமானது 2025ஆம் ஆண்டில் மே மாதம் 2ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. அன்றைய தினம் அருகில் உள்ள சங்கர மடம், ஆதிசங்கரர் மடங்களுக்கு சென்று வணங்கலாம். முடியாதவர்கள் வீட்டிலேயே ஆதிசங்கரின் படத்தை வைத்து வழிபடலாம். ஆதிசங்கரின் படம் இல்லாதவர்கள் காஞ்சி மகா பெரியவாவின் படம் இருந்தாலும் அவரையே ஆதிசங்கரராக நினைத்து வழிபடலாம். ஆதிசங்கரர் குருவுக்கும் குரு ஆனவர், ஆதி குரு, ஞான குரு என்பதனால் அவரின் அருளை பெற பிரார்த்தனை செய்ய வேண்டும். இந்த பதிவினை உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு பகிர்ந்திடுங்கள். இந்த பதிவினை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு பதிவிடுங்கள். மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல். நன்றி, வணக்கம். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.